அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, பெரும் பாரம்பரியத்தை கொண்டிருக்கும் கத்தோலிக்க திரு அவையின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சி நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் துயரம் தரும் திருத்தந்தை அவர்களின் மறைவு, திருத்தந்தை அவர்கள் ஏற்படுத்திய சீர்திருத்தங்கள், முறைகேடுகளில் திருத்தந்தை அவர்களின் நிலைப்பாடு போன்ற பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஆண்டவருக்காகவும் திரு அவை பணிகளுக்காகவும் தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து வாழ்ந்த உலக பங்கு தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனடி சேர்ந்த நிகழ்வை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக காண்போம். கடந்த ஏப்ரல் 21ஆம் நாள் காலை காசா சாந்தா மார்த்தா இல்லம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்து விட்டார் என்ற வருத்தமிகு செய்தியை வெளியிட்டது. உரோமையின் ஆயர் மேதகு பிரான்சிஸ் அவர்கள் தந்தையாம் இறைவனின் இல்லத்திற்கு திரும்பினார் என்றும், ஆண்டவருக்காகவும் திரு அவை பணிகளுக்காகவும் அவரது முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்கப்பட்டது என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்று குறிப்பிட்டது. இறை மக்களுக்கு இச்செய்தி அதிர்ச்சியோடு கூடிய ஆச்சரியத்தை அளித்தது. ஏனெனில் 24 மணி நேரத்திற்கு முன்புதான் அவர் ஊர்பியத் ஊர்பி என்று அழைக்கப்படும் ஊருக்கும் உலகுக்குமான ஆசிரை வழங்கி குழுமியிருந்த 50,000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறை மக்கள் மத்தியில் பேசிய இறுதி வார்த்தைகள் இவையாக இருக்கும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். அன்பான சகோதர சகோதரிகளை, இனிய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துகள். ஈஸ்டர் செய்தியை வாசிக்க தொகுப்பாளர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்பவைதான் அவ்வார்த்தைகள். உயிர்ப்பு பெருவிழாவுக்கு அடுத்த நாள் காலை நிகழ்ந்த திருத்தந்தை அவர்களின் மறைவு முற்றிலும் எதிர்பாராத ஒன்றாகும். சமீப காலமாக அவர் பொதுவெளியில் அதிகம் காணப்பட்டார். அவர் அரிதாகவே பேசினாலும் மக்களுடன் இருக்க வேண்டும் என்று அவர் அதிகம் விரும்பினார் என்பது தெளிவாக தெரிந்தது. அவரது கடைசி சந்திப்புகளில் ஒன்று ரோம் சிறையில் புனித வியாழனன்று நடந்தது. மக்களின் திருத்தந்தை என்று உலகம் முழுவதும் அறியப்படும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடைசி நிமிடம் வரை அப்பெயருக்கு ஏற்றாற்போல் வாழ விரும்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் ஒரு அருட்பணியாளராக வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட தருணம் குறித்து இந்த பகுதியில் காண்போம். ஹோர்ஹே மாரியோ பெர்கோலியோ அவர்கள் 1936ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் நாள் பியூனஸ் ஐரஸில் பிறந்தார். இத்தாலியிலிருந்து குடியேற்றம் கண்ட இவரது பெற்றோர்களுக்கு பிறந்த 5 குழந்தைகளில் இவர்தான் மூத்தவர். இவரது தந்தை ஒரு கணக்காளர், தாய் ஒரு இல்லத்தரசி ஆவார். பொருளாதாரத்தில் நான் அதிகம் ஆர்வம் காட்டுவதற்கான காரணம் என் தந்தை ஒரு கணக்காளர் என்பதுதான். தொழிற்சாலையில் அவரது வேலை முடியாவிட்டால் அவர் அதை வீட்டிற்கு கொண்டு வந்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த கணக்கு நோட்டுகளோடு நேரம் செலவிடுவார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் பாட்டி ரோசாவை குறிப்பிடும்போது கடவுளை பற்றி தன்னிடம் பேசுவது அவர்தான் என்று கூறுவார். இளம் வயதிலேயே திருத்தந்தை அவர்கள் எதிர்காலத்திற்கான திட்டங்களை வைத்திருந்தார். உண்மையில் நான் சிறுவனாக இருந்தபோது இறைச்சி விற்பனையாளராக இருக்க விரும்பினேன். அது எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று. பிறகு எனது மனதை நான் மாற்றிக்கொண்டேன். ஒரு அருட்பணியாளராக வேண்டுமென்று ஒரு நாள் திடீரென முடிவு செய்ததை அவர் விளக்கினார். அப்போது அவருக்கு வயது 17. பார்ட்டிக்கு செல்வதற்கு முன் நான் ஒரு பங்குதளத்திற்கு சென்றேன். எனக்கு தெரியாத ஒரு குருவை அங்கு நான் கண்டேன். அப்போது எனக்கு பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது. பாவ அறிக்கை செய்த பிறகு ஏதோ மாறிவிட்டதாக உணர்ந்தேன். நான் முன்பு இருந்தவனாக இல்லை. ஒரு அழைப்பு கேட்டது போல் இருந்தது. நான் ஒரு அருள் குருவாக மாற வேண்டும் என்று அப்போதுதான் உறுதியாக நம்பினேன். திருத்தந்தை அவர்களின் 21 வயதில் அவருக்கு கடுமையான நோய் தொற்று ஏற்பட்டு நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டது. அது அவரது வாழ்வின் பிற பகுதிகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் ஒரு மிஷனரியாக இருக்க விரும்பினேன். நான் இறையியல் படிக்கும்போது தலைமை தந்தை அருப்பே அவர்களுக்கு கடிதம் எழுதினேன்.
ஜப்பான் அல்லது வேறு எங்கேயாவது என்னை அனுப்பும்படி கேட்டேன். ஆனால் அவர் அதை பற்றி யோசித்துவிட்டு மிகுந்த அக்கறையோடு, உங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை உள்ளது, அதனால் இந்த கடினமான பணிக்கு செல்வது நல்லது அல்ல என்று என்னிடம் கூறினார். எனவே நான் பியூனஸ் ஐரஸிலேயே தங்கிவிட்டேன். பெர்கோலியோ அவர்கள் 1969ஆம் ஆண்டு ஒரு அருட்பணியாளராக நியமிக்கப்பட்டார். அர்ஜென்டினாவில் டர்ட்டி வார் என்றழைக்கப்பட்ட காலத்தில் அவர் இயேசு சபையின் மாகாண தலைவராக இருந்தார். அக்காலகட்டத்தில் மக்களுக்கு உதவ ஒரு ரகசிய வலையமைப்பை அவர் ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. 1997ஆம் ஆண்டு அவர் பியூனஸ் ஐரஸின் பேராயராக நியமிக்கப்பட்டார். 2001ஆம் ஆண்டில் புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இவரை கர்தினாலாக நியமித்தார். 2011ஆம் ஆண்டில் ஓய்வு பெறும் வயதை எட்டிய பெர்கோலியோ அவர்கள் பியூனஸ் ஐரஸின் பணி பொறுப்பிலிருந்து விலகும் கடிதத்தை திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களிடம் சமர்ப்பித்தார். ஆனால் 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் நாள் கூடிய கர்தினால்கள் கூட்டத்தின் 2வது நாளில் அமெரிக்க கண்டத்தின் முதல் திருத்தந்தையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். Sembra che i miei fratelli cardinali sono andati a prenderlo quasi alla fine del mondo, ma siamo qui. ஏழைகளை தனது பணிக்காலத்தின் மையமாக வைக்கும் நோக்கத்துடன் புனித பிரான்சிஸ் அசிசியின் பெயரை தன் பெயராக அவர் தேர்ந்தெடுத்தார். ஹோர்ஹே மாரியோ பெர்கோலியோ அவர்களின் வாழ்க்கை அவர் திருத்தந்தையான போது முற்றிலும் மாறியது. ஆனால் அவரது இரக்கம் மற்றும் எளிமை குறித்த அவரது செய்தி எப்போதுமே மாறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தருணங்களை இந்த பகுதியில் காண்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட முதல் புகைப்படங்கள்தான் இவை. திருத்தந்தையாக தனது முதல் வாழ்த்தை தெரிவிக்க புனித பேதுரு சதுக்கத்தின் முற்றத்தை நோக்கி அப்போது அவர் சென்று கொண்டிருந்தார். Tego Georgius Marius Cardinalis Bergoglio spondio voveo adiuro sic me Deus adiuvet et ac sancta Dei Evangelia quae manum mea tango. 21ஆம் நூற்றாண்டில் 2வது முறையாக நடைபெற்ற இந்த கர்தினால்கள் கூட்டத்தில் உலகம் முழுவதிலுமிருந்து 115 கர்தினால்கள் பங்கேற்றனர். 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் நாள் மாலை மணி 5:30க்கு கதவுகள் மூடப்பட்டன. உள்ளே நடந்தவற்றை பற்றி நன்கு அறிந்தவர்களில் ஒருவர், வத்திக்கான் செய்தியாளர் ஜெரார்ட் ஓகானல் அவர்கள் தனது த எலெக்ஷன் ஆஃப் போப் பிரான்சிஸ் என்ற புத்தகத்தில் இந்த நிகழ்வை பற்றி விவரிக்கிறார். மார்ச் 13ஆம் நாள் 4வது வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு முன்பதாக மதிய உணவு வேளையில் பெர்கோலியோ அவர்களுக்கு அவர்தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. அதிக வாக்குகளை பெற்ற மற்ற கர்தினால்கள் மிலனின் பேராயர் ஏஞ்சலோ ஸ்கோலா அவர்கள் மற்றும் ஆயர்களின் பேராயத்தின் தலைவரான கனடிய கர்தினால் மார்க் வோலெட் ஆகியோர் ஆவர். இத்தாலிய கர்தினால்கள் பாக்னாஸ்கோ மற்றும் கொக்கோ பாமேரியோ, அமெரிக்க கர்தினால்கள் ஓமெல்லி மற்றும் டோலன் அவர்கள், கானாவின் கர்தினால் பீட்டர் டர்க்சன், ஹோண்டுராஸின் கர்தினால் ரோட்ரிகஸ் மராடியாகா, ஆஸ்திரிய கர்தினால் கிறிஸ்டோப் ஸ்கான்பான் ஆகியோருக்கும் பல வாக்குகள் செலுத்தப்பட்டன. இறுதியில் மார்ச் 13ஆம் நாள் மாலையில் 5வது சுற்று வாக்குப்பதிவுக்கு பிறகு கர்தினால் ஹோர்கே மாரியோ பெர்கோலியோ அவர்கள் மொத்த வாக்குகளில் 3/2 பங்கான 85க்கு மேல் பெற்று திருத்தந்தை பிரான்சிஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு புனித மனிதர் என்றும் ஏழைகளுக்கு மிக நெருக்கமானவர் என்றும் கர்தினாலுக்கு தெரியும். அவர் ஒரு மிஷனரி திருத்தந்தை என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். மார்ச் 13ஆம் நாள் மாலை மணி 7:06க்கு ஒரு கர்தினால் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பதை வெள்ளை புகை அறிவித்தது. 1 மணி நேரம் கழித்து அவரது பெயர் பிரான்சிஸ் என்று அறிவிக்கப்பட்டது. கர்தினால் பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக தனது முதல் வாழ்த்தை தெரிவிக்க அம்முற்றத்திற்கு வந்தபோது கூட்டத்தினர் எழுப்பிய ஆரவாரம்தான் இது. Franciscum. Fratelli e sorelle, அத்திருத்தந்தையோடு நாம் கண்ட, அனுபவித்த மற்ற அனைத்தும் வரலாறு என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொண்ட திருத்தூது பயணங்கள் குறித்தும் மற்ற சிறப்பம்சங்கள் குறித்தும் இந்த பகுதியில் காண்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது பணிக்காலத்தில் 47 சர்வதேச பயணங்களை மேற்கொண்டுள்ளார்.
10 ஆப்பிரிக்க நாடுகள், 22 ஆசிய நாடுகள், 23 ஐரோப்பிய நாடுகள் மற்றும் வட மற்றும் தென் அமெரிக்கா முழுவதும் 12 நாடுகளுக்கு சென்றுள்ளார். மொத்தத்தில் அவர் 4,69,770 கிலோமீட்டர்கள் பயணம் செய்துள்ளார். இது நிலவுக்கு செல்லும் தூரத்திற்கு சமமாகும். அவர் கொண்டாட அழைப்பு விடுத்த கருணையின் யூபிலி ஆண்டை அவருடைய திருத்தூது பயணங்கள் ஒன்றின் போதுதான் தொடங்கினார். நம்பிக்கைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட 2025 யூபிலி நிகழ்வுகளுக்கும் அவர்தான் தலைமை தாங்கினார். மேலும் குடும்பம், இளைஞர்கள், அமேசான் நாடு மற்றும் மாமன்ற திரு அவை குறித்த 4 ஆயர்கள் மாமன்றங்களை அவர் நிகழ்த்தியிருக்கிறார். திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களுடன் இணைந்து எழுதிய 4 திருமடல்கள் மற்றும் 7 அப்போஸ்தலிக்க அறிவுறுத்தல்கள் உட்பட பல ஆவணங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார். கர்தினால்களின் குழுமத்துடன் இணைந்து பிரெடிகேட் இவாஞ்சலியம் என்ற புதிய அப்போஸ்தலிக்க அரசியலமைப்பு மூலம் ரோமை தலைமைச் செயலகத்தில் சீர்திருத்தத்தை மேற்கொண்டார். வாக்களிக்கும் கர்தினால்களில் கிட்டத்தட்ட 80% பேர் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான். 939 பேரை புனிதர்களாக அறிவித்த திருத்தந்தையும் இவர்தான். அவ்வாறு புனிதர்களாக அறிவிக்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையானோர், அதாவது 812 பேர் 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இத்தாலிய கடற்கரையில் துருக்கியர்கள் நடத்திய தாக்குதல்களின் போது கொல்லப்பட்ட ஒட்ராண்டோவின் மறைசாட்சிகள் ஆவர். வத்திக்கான் அமைச்சகத்தின் தலைவராக ஒரு பெண்ணை நியமித்த முதல் நபரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்தான். அவர் துறவரத்தாருக்கு பொறுப்பான பேராயத்தின் தலைவியான அருட்சகோதரி சிமோனா பிரம்பில்லா என்பது குறிப்பிடத்தக்கது. திரு அவையில் நிலவிய பலதரப்பட்ட முறைகேடுகள் தொடர்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த பகுதியில் காண்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பணிக்காலத்தில் திரு அவையில் நிலவிய முறைகேடுகளை தடுக்கவும், அப்படிப்பட்ட சூழ்நிலை திரு அவையில் இருப்பதற்காக மன்னிப்பு கேட்கவும் கிடைத்த அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தினார். மேலும் அவர் அதை உரோமையிலிருந்தே தொடங்கினார். முதலாவது, கடவுளுக்கும் அவரது மக்களுக்கும் முன் என் வருத்தங்களை வெளிப்படுத்துகிறேன் என்று கூறியதில் தொடங்கியது. அமெரிக்காவிலும் அயர்லாந்திலும் அவர் இதை நான் மிகவும் வருந்துகிறேன், ஏனெனில் கடவுள் அழுகிறார் என்று குறிப்பிட்டு மன்னிப்பு வேண்டினார். அவர் சிலியில் இருந்தபோது குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் ஈடு செய்ய முடியாத சேதத்திற்காக நான் வெட்கப்படுகிறேன் என்று கூறினார். முறைகேடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சிலியில் எழுந்தபோது அவை நம்பகமானவை இல்லை என்று திருத்தந்தை அவர்கள் ஏற்கவில்லை. ஆனால் விசாரணைக்கு பிறகு அவ்வெண்ணம் மாறி முறைகேடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தார். அதன் விளைவாக அந்நாட்டின் ஆயர்கள் மாநாட்டை முழுவதுமாக நிராகரித்தார். எங்களின் தவறுகள் மற்றும் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் திருத்தந்தை இறைமக்கள் மற்றும் அந்நாடு அனுபவித்த வேதனைகளுக்காகவும் மன்னிப்பு கேட்க விரும்புகிறோம். சிறுவர்கள் மற்றும் சில பெரியவர்களை முறைகேட்டிற்கு ஆளாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட 2 திரு அவை தலைவர்கள் பெர்னாண்டோ கரடிமா மற்றும் வாஷிங்டன் டிசியின் முன்னாள் பேராயர் தியோடர் மெக்காரிக் ஆகியோர் அருட்பணியாளர் நிலையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். 2019ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக ஆயர்கள் மாநாட்டு தலைவர்களை வத்திக்கானுக்கு வரவழைத்தார். இந்த எதிர்பாராத சந்திப்பின் குறிக்கோள் பாதிக்கப்பட்டவர்களின் சாட்சியங்களை கேட்டு கத்தோலிக்க உயர் மட்டத்தினரிடையே விழிப்புணர்வை உண்டாக்குவதாகும். முறைகேடுகள் தொடர்பான அறிக்கைகள் பல நாடுகளில் தொடர்ந்து வெளியிடப்படும் காரணத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் அதிலிருந்து மீண்டவர்களும் அது தொடர்பாக கருத்து வெளியிட்டு அவர்களின் விரக்தியை வெளிப்படுத்தியது கவனிக்கத்தக்கது. திரு அவை சார்ந்த முறைகேடுகளில் வழங்கப்படும் தண்டனை தொடர்பான சட்ட திருத்தங்களை குறித்து இந்த பகுதியில் காண்போம். 2019ஆம் ஆண்டு முதல் திரு அவை தொடர்பான ரகசியங்களை பொது அரசியலமைப்பு சட்ட அதிகாரிகளோடு பகிரலாம் என்ற வலுவான நடவடிக்கைகள் திரு அவையில் மேற்கொள்ளப்பட்டன. அலட்சிய மனப்போக்கு கொண்ட அல்லது முறைகேடுகளை தூண்டும் ஆயர்களை தண்டிக்கவும், பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவர்களின் உறவினர்கள் அது தொடர்பான புகார்களை பதிவு செய்யவும் அதற்கான அலுவலகங்களை நிறுவும் திட்டங்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு தெளிவான நடைமுறையை அப்போதுதான் உருவாக்கினார். 2021ஆம் ஆண்டில் முறைகேடு போன்ற குற்றங்கள் மற்றும் அதற்கான தண்டனைகள் தொடர்பான ஒரு பகுதியை திரு அவை சட்ட குறியீடு கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மறுவடிவமைக்கப்பட்டது. இருப்பினும் நம்பிக்கை கோட்பாட்டு பேராயத்தின் மூலம் துறவரத்தாருக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையை காலம் கொண்டு வரவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுக்கும் ஒரு வத்திக்கான் நிறுவனம் இதை பகிரங்கமாக சுட்டிக்காட்டியது. இங்கு எப்போதும் இருக்கக்கூடிய புகார் என்னவென்றால் தகவல் தொடர்பு இல்லை என்பதுதான்.
ஒரு திரு அவை சட்ட செயல்முறை தொடங்கும் போது பாதிக்கப்பட்டவர்களில் பலர் அந்த செயல்முறை குறித்து எதுவும் அறிந்திருப்பதில்லை. இதே நிலை, இதே புகார்கள் ரோமை தலைமை செயலக உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பிட்ட பகுதிகளின் திரு அவைகள், மறைமாவட்டங்கள் மற்றும் அவற்றின் திரு அவை சட்ட செயல்முறைகளுக்கு பொறுப்பானவர்கள் மீதும் கூறப்படுகின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் நம்பிக்கை கோட்பாடுகளின் பேராயமும் திருத்தந்தை அவர்களும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற கலைஞர் மற்றும் இறையியலாளர் முன்னாள் இயேசு சபை உறுப்பினர் மார்கோ ரூப்னிக் அவர்கள் குறித்த ஒரு சிக்கலான வழக்கை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. பல பெண்களுக்கு அவர் முறைகேடுகளை இழைத்ததாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார். முறைகேடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க தவறியதற்கும் கீழ்ப்படிதல் வார்த்தைப்பாட்டை மீறிய காரணத்தினாலும் அருட்தந்தை ரூப்னிக் அவர்கள் இயேசு சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்பது கவனிக்கத்தக்கது. வத்திக்கான் நிதி அறிக்கைகள் தொடர்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொண்ட மாற்றங்களை குறித்து இந்த பகுதியில் காண்போம். 2013ஆம் ஆண்டில் உலக தொடர்புக்கு புதுமையையும் நெருக்கத்தையும் தேர்ந்தெடுக்கப்படும் புதிய திருத்தந்தை கொண்டுவர வேண்டும் என்ற தெளிவான நோக்கத்துடன் கர்தினால்கள் குழுமத்திற்கு முந்தைய சந்திப்புகள் முடிவடைந்தன. அதே நேரத்தில் ரோமை தலைமை செயலகத்தை சீர்திருத்த ஒரு உறுதியான நபரும் தேவைப்பட்டார். உண்மையில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது சட்டவிரோத நடைமுறைகளை ஊக்குவித்தது. இது அங்கி அணிந்தவர்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் ஊழல் நிறைந்த இடமாக வத்திக்கான் இருக்கிறது என்ற கருத்துக்கு வலு சேர்த்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானின் நிதி அறிக்கைகளை ஆய்வு செய்ய திருப்பிடத்திற்கு வெளியிலிருந்து தணிக்கையாளர்களை நியமித்தார். அதன் முடிவுகள் திருப்திகரமாக இல்லை. திருப்பீடத்தின் நிதி இருப்புநிலை குறிப்புகளில் சிறிதும் வெளிப்படத்தன்மை இல்லை என்ற ஒரே வாக்கியத்தில் தணிக்கையாளர்கள் திருப்பீடத்தின் சூழ்நிலையை திருத்தந்தைக்கு சுட்டிக்காட்டினார்கள். மேலும் சில மாதங்களில் பண மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட ரோமை தலைமைச் செயலக அதிகாரியின் கைது ஊடகங்களில் வெளிவந்தது குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஊழல் தீங்கு விளைவிக்கின்றன என்று கருத்து வழங்கியது குறிப்பிடத்தக்கது. வத்திக்கான் அதிகாரிகளின் பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டை குறித்து இந்த பகுதியில் காண்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரது திரு அவை பணிக்காலத்தில் திருப்பீடத்தின் உட்கட்ட கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தவும், பொருளாதார வளங்களை விரயமாக்கும் நடைமுறைகளை தடுக்கவும் பொருளாதார சீர்திருத்தம் ஒன்றை மேற்கொள்ள முடிந்தது சிறப்பான செய்தியாகும். இது நீதித்துறையை வலுப்படுத்த வழிவகுத்தது. இதன் காரணமாக இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் உயர் நீதிமன்றம் வெளியிட்ட ஒரு தீர்ப்பில் வத்திக்கான் செயலகம் லண்டன் கட்டிடத்தை முறையற்ற முறையில் வாங்கியதில் இத்தாலிய நிதியாளர் ரஃபேல் மின்சியோன் என்பவரால் ஏமாற்றப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஸ்லோன் அவென்யூ ஊழல் என்று அழைக்கப்படும் இந்த வழக்கில் திருப்பிட மாநில செயலகம் மில்லியன் கணக்கான டாலர்களை இழந்தது. முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் விசாரிக்கப்பட்டனர். இருப்பினும் வத்திக்கான் நகர அரசின் தலைவர் திருத்தந்தை அவர்கள் இவ்விசாரணைகள் தொடங்குவதற்கு முன்பே குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவருக்கு தண்டனை வழங்கியதால் நீதித்துறையின் சுதந்திரம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. கூடுதலாக விசாரணையின் போது நீதித்துறையின் வளங்கள் பற்றாக்குறையும் வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த அளவிலான விசாரணைக்கு வத்திக்கான் புலனாய்வு கட்டமைப்புகள் கூட சற்று சிறியவைதான். எனவே அது சற்று தடுமாறுகிறது என்றுதான் நான் கூறுவேன். விசாரணையில் தொடக்கமும் விசாரணையும் வழக்கத்தை விட மிக நீண்டதாக இருந்தன. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் பல பொருளாதார சீர்திருத்தங்களை ஏற்கனவே தொடங்கியிருந்தார். யூரோ பயன்பாடு அவருடைய காலகட்டத்தில் அறிமுகப்படுத்திய ஒன்றாகும். உறுப்பு நாடுகளில் உள்ள நிதி நிறுவனங்கள் உட்படுத்தும் நிதி வெளிப்படைத்தன்மை சோதனைகளுக்கு ரோம் நகர் சம்மதித்தால் யூரோவை பயன்படுத்தலாம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புக்கொண்டது. இந்த நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கிடமான பண மோசடி நடைமுறைகளை கண்டறிய உதவியது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திரு அவை பணிக்காலம் எப்படி தொடங்கியது என்று இந்த பகுதியில் காண்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது திரு அவை பணி வாழ்வை தொடங்கியதிலிருந்தே அவர் போலவே வாழ்ந்தார். பாரம்பரிய ஆடைகள் இல்லாமல் எளிமையான உடையணிந்து மக்கள் முன் தோன்றினார். அவர் தன்னை ரோமையின் ஆயராக அறிமுகப்படுத்திக் கொண்டு மக்களின் ஆசீர்வாதத்தை கேட்டார். அடுத்த நாள் அவர் கர்தினால்கள் குழுமம் தொடர்பாக ரோம் வந்திருந்த போது தங்கியிருந்த இல்லத்திற்கு திரு அவை நிதி அல்லாது தனிப்பட்ட முறையில் பணம் செலுத்தி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். அங்கு அவர் தனது பைகளை எடுத்து ஊழியர்களுக்கு வணக்கம் கூறி தனது கட்டணத்தை செலுத்தினார். அவர் ஒரு நல்ல முன்மாதிரியை ஏற்படுத்த விரும்பினார். பின்னர் அவர் சாண்டா மார்த்தா இல்லத்திற்கு திரும்பினார். பல ஆண்டுகளாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நகைச்சுவை உணர்வு கொண்டவர் என்பதை நிரூபித்துள்ளார் மற்றும் மக்களோடு எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அண்மையில் இறந்த கடவுள் மறுப்பு கொண்ட ஒரு தந்தையின் ஆன்மா விண்ணகத்தில் இருக்குமா என்ற கேள்வியை கேட்டு கண்ணீர் விட்டு அழுத குழந்தையை திருத்தந்தை அவர்கள் அரவணைத்துக் கொண்டது ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பல வியப்பான தருணங்களில்
அவர் அருகில் செல்ல பயப்படாத இந்த குழந்தையைப் போல பல குழந்தைகள் முக்கிய பங்கு வகித்தனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நட்பு வட்டம் வத்திக்கான் சந்திப்புகளை தாண்டிய ஒன்று என்றால் மிகையாகாது. அவருக்கு வரும் கடிதங்களில் தங்கள் எண்களை குறிப்பிடும் நபர்களை தொலைபேசியில் அழைப்பதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். அவர்கள் பதிலளிக்கவில்லை என்றால் அவர் அவர்களுக்காக ஒரு செய்தியை விட்டுச் செல்வார். அவரது பயணங்கள் மனதை கவரும் காட்சிகளின் ஆதாரமாக இருந்ததோடு லெஸ்போஸில் உள்ள அகதிகள் முகாமுக்கு அவர் சென்றது போன்ற கடினமான தருணங்களையும் கொண்டிருந்தன. ஒரு திருத்தந்தையாக துறவரத்தார் செய்த முறைகேடுகளுக்காக அவர் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கோரியிருக்கிறார். நேற்று பாலியல் முறைகேடு, அதிகார முறைகேடு மற்றும் மனசாட்சி முறைகேடுகளிலிருந்து மீண்ட 8 நபர்களை சந்தித்தேன். அவர்கள் என்னிடம் கூறியதை நினைவுபடுத்தி இந்த குற்றங்களை ஆண்டவரின் இரக்கத்தின் முன் வைக்கவும் குற்றம் புரிந்தவர்களுக்காக மன்னிப்பு கேட்கவும் விரும்புகிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த எப்போதும் தயங்கியதில்லை. 2018ஆம் ஆண்டில் சீன ஆயர்களை அவர்களின் முதல் ஆயர்கள் மாமன்றத்திற்கு வரவேற்ற போது தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அமல உற்பவ திருவிழாவிற்காக ரோமையில் பியாசா தி ஸ்பானியாவிற்கு திருத்தந்தை அவர்கள் சென்றிருந்த போது உக்ரைன் சூழ்நிலையை நினைவு கூர்ந்து அவர் வெளிப்படையாக உணர்ச்சி வசப்பட்டார். Popolo ucraino, per la pace che da tempo chiediamo al Signore. திருத்தந்தை அவர்களின் பணியில் தெற்கு சூடானில் போரிடும் தலைவர்களின் கால்களை முத்தமிட்டு மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட தருணம் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். மறைந்த நமது திருத்தந்தை அவர்களின் இறுதி கால செயல்பாடுகள் எவ்வாறு அமைந்திருந்தன போன்ற தகவலை இந்த பகுதியில் காண்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பணிக்காலம் அவரது செயல்களால் குறிக்கப்பட்டுள்ளது. 2020 கோவிட் தொற்று நோயின் தொடக்கத்தில் ஊர்பிய தோர்பி என்ற ஊருக்கும் உலகுக்குமான ஆசீர்வாதம் என்றென்றும் நினைவில் வைக்கப்படும் ஒன்றாகும். ஆள் அரவமில்லாத புனித பேதுரு சதுக்கத்தில் திருத்தந்தை அவர்கள் தனியாக இறைவேண்டல் செய்த அந்த காட்சி உலகை வியப்பில் ஆழ்த்தியது. அவரது கடைசி ஆண்டுகளின் நிகழ்ச்சி திட்டங்களும் வியப்பான செய்தியாக இருந்தது. 2025 யூபிலியின் போது அவர் தனது பொது சந்திப்புகளை இரட்டிப்பாக்கியிருந்தார். அவரால் பேச இயலாத சூழ்நிலையிலும் அவற்றில் அவர் கலந்து கொண்டார். எனது மூச்சு குழாயில் ஒவ்வாமை நோய் இருப்பதால் இன்னும் என்னால் பேச முடியவில்லை. எனவே தொடர்ந்து வாசிக்க அருட்தந்தை அவர்களை கேட்கின்றேன். அடுத்த முறை என்னால் வாசிக்க முடியும் என்று நம்புகிறேன். நடக்க முடியாமலும் பல மாதங்களாக மூச்சு திணறல் பிரச்சனைகளை கொண்டிருந்தாலும் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த இந்த திருத்தந்தை திட்டமிடப்பட்ட தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஓசியானியா திருத்தூது பயணங்களை கைவிட விரும்பவில்லை. 87 வயதில் தொலைதூர பகுதிக்கு சென்று மறைபரப்பாளர்களுக்கும் தொலைதூர கத்தோலிக்க சமூகங்களுக்கும் தனது உடனிருப்பை காண்பிக்க இப்படிப்பட்ட இராணுவ விமானத்தில் ஏறி சென்றது வியப்புக்குரியதாகும். என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.